பெற்றோர் மற்றும் சமூகத்திற்கு இதுக்கான கோவம் அதிகமா இருக்கு. ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு பிள்ளையை வளர்க்குற அளவுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷனை கொடுத்திருந்தா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு பெண்ணை வந்து பராசக்தியா பார்க்கணும்னு சொல்ற இதே ஊர்ல தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகமா இருக்கு. அப்போ பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தையை வந்து சிறு வயதிலேருந்து சொல்லி வளர்த்துருக்கணும்ல. அப்போ அவங்க பெற்றோர் மேல கோவம் அதிகமா இருக்கு. எனக்கு அந்த நியூஸை கேட்கும் போது உடனே அந்த பொண்ணுடைய நிலைமையில என்ன வச்சு பார்க்குறேன். அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நம்ம ஒரு இந்த சுச்சுவேஷன்ல இருந்திருந்தா அந்த மைண்ட் செட் வந்து அவங்க நம்ம என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த அந்த இது நம்மளுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு யோசனை வருது. நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா மேலே ஒரு கோவம். எந்த ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா அவங்களுக்குள்ள இருந்து பார்க்கணும். அந்த மாதிரி எந்த அம்மாவும் இல்லை டீச்சர்ஸும் அது சொல்லித்தர மறுக்கிறாங்க. அந்த பையன் அவங்க சுற்றி இருக்கிற அந்த சமூகம் அவங்க வளர்க்கப்பட்ட சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. இன்றைக்கும் கூட நிறைய ஸ்கூல்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜியில் செகண்ட் லெசன்ஸ் எடுக்க நிறைய டீச்சர்ஸ் தயங்குறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் அது கரெக்டாக வரலை. செக்ஸ் எஜுகேஷன் தேவைன்றது தான் இன்றைய இளைய தலைமுறையின் பார்வையாக இருக்குது. கை தூக்க எல்லாருமே வேணுன்றீங்க, சொல்லிக் கொடுக்கணுன்றது தான்.